செல்லம்மா, நீங்க எப்படிங்க? செல்லம்மா, செல்லம்மா, என் பாத்ரூம்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? அது சார், என் பாத்ரூம்ல தண்ணி வரல, அம்மா கிட்ட சொன்னேன், இங்க வந்து குளிக்க சொன்னாங்க. ஓ, அப்படியா? அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் என்ன ரொம்ப புதுசா இருக்கு? என்னது சார்? என்ன செல்லம்மா, நீங்க நைட்டி போட்டிருக்கிறத தான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, இது வரைக்கும் நான் உங்களை புடவையில தானே பார்த்திருக்கேன். இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நைட்டிலேயே பார்க்கறேன். ஆனா நைட்டில கூட நீங்க ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. போங்க சார், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு. ஏன் செல்லம்மா, உண்மையதானே சொல்றேன், இதுக்கு எதுக்கு கோச்சுக்கிறீங்க? சரிங்க சார், நான் குளிச்சுட்டேன், அம்மா தேடுவாங்க, நான் போகணும். அம்மா, நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும், எப்போ ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சீங்க? செல்லம்மா, நான் ஸ்மோக்கே பண்ணலையே. பொய் சொல்லாதீங்க. உங்க பாத்ரூம்ல சிகரெட் பாக்கெட்டும் லைட்டரும் இருக்கிறத நான் பார்த்துட்டேன். அது அப்படி இல்லை செல்லம்மா, நீங்க என்கிட்ட பேசாம இருந்தீங்கல்ல, அப்ப நான் ரொம்ப வெறுமையா ஃபீல் பண்ணேன். அந்த டைம்ல தான் நான் ஸ்மோக் பண்றதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். என்ன சார் நீங்க இவ்ளோ படிச்சிருக்கீங்க, ஸ்மோக் பண்றதுக்கு இப்படி ஒரு ரீசனை சொல்றீங்க? அது இல்லை செல்லம்மா, வேற யார்கிட்டயும் பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ண முடியாது. அதனால தான் ஸ்மோக் பண்ணி என்ன நானே ஆறுதல் படுத்திக்கிட்டேன். இதத்தான் புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு ஆத்துறதுன்னு சொல்லுவாங்களோ? பார்த்து சார், ரொம்ப புகை விட்டீங்கன்னா நுரையீரல்ல ஓட்ட விழுந்துரும்.